أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவீன சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள் தங்களுடைய கொள்கையில் தாங்களே தெளிவில்லாமல் மக்களை குழப்புகின்ற வேலையை சமீப காலமாக செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் தெளிவில்லாமல் அவர்கள் முரண்படுகின்ற விஷயங்களை நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து கூறி, சென்ற வாரம் அவர்களுக்கு நாம் ஏற்கனவே விடுத்திருந்த விவாத அழைப்பை நினைவூட்டி ஒரு பதிவு செய்திருந்தோம். அதில் இவர்கள் விவாதத்திற்கு வராமல் இருப்பதற்கான காரணம் இவர்களுடைய கொள்கையில் இவர்களுக்கே தெளிவில்லை என்பதாலும், விவாத களத்திற்கு வந்தால் அது சத்தியத்தை அறிகின்ற களமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய முரண்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே அது வெட்ட வெளிச்சமாக்கிவிடும் என்கின்ற காரணத்தினாலும் விவாதத்திற்கு வராமல் சாக்கு போக்குகளை சொல்லி நழுவி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அதிலே பதிவிட்டிருந்தோம். அதற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை நவீன சலஃபி கொள்கையை சார்ந்த ஒருவர் பேசக்கூடிய வீடியோவை சிலர் பதிவு செய்து அழகான ஒரு விளக்கம், இந்த நேரத்திற்கு தெளிவான ஒரு வழிகாட்டல் என்பது போன்ற பதிவை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வீடியோவை நாம் எடுத்து பார்த்தால் அவ்வளவு கொள்கை குழப்பங்கள் வெறும் 5 நிமிடம் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பிங்ல இருக்கக்கூடியதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதுல அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, நபித்தோழருடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்களும் பின்பற்றாதவர்களும் சலஃபியாக்குள்ள வருவாங்க. நபித்தோழர்களுடைய கருத்துக்களை பின்பற்ற கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பின்பற்றக்கூடியவர்களுக்கும் முகாந்திரம் இருக்குது. இப்படி மக்களை தெளிவாக குழப்புகின்ற வேலையை அந்த வீடியோவில் அவர் செய்திருக்கிறார். அது அந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, அது தொடர்பாக அவரே அதற்கு கொடுக்கின்ற பதில்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப முதலாவதாக ஒரு கிளிப்பிங்க பாருங்க. பின்பற்றலாமாண்டாவே தலைப்பு, பின்பற்றலாமாண்டே தலைப்பு, பின்பற்ற வேண்டும் என்று தலைப்பு போடுங்க. ஆனால் சட்ட பிரச்சனை எப்படி ஆராய்ச்சி செய்யுங்க. நபித்தோடைய கூற்றுக்கள் குர்ஆன் மௌனித்த இடங்கள்ல ஆதாரமாக எடுக்கலாமா? அன்புள்ள சகோதரர்களை, எடுக்கக்கூடாதுன்றதான் என்ன நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு. மார்க் ஆய்வு செஞ்சு பார்க்கணும், நம்ம குர்ஆன் சுன்னா மட்டும் தான் அடிப்போம். ஆனால் எடுக்கின்றவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று முடிவுக்கு வரணும் என்றதான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் சொல்றது என்ன, நபித்தோழர்களை பின்பற்றலாமான்னு சில பேர் தலைப்பு போடுறாங்க, பின்பற்ற வேண்டும்னு தலைப்பு போடுங்க. ஆனா பின்பற்ற கூடாதுங்கிறதா நபித்தோழர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா எதுக்கு எடுத்துக்கிறீங்க? பின்பற்றுவதற்கு தானே. அப்ப பின்பற்ற கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்களுடைய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும்னு சொல்பவர்களுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது. இப்படி அதாவது பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன் நிலைப்பாடு பின்பற்ற கூடாதுதான், ஆனா பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது என்று இப்படி ஒரு சின்ன ஒரு 5 நிமிட வீடியோல ஒரு 24 நொடிகளை ஓடக்கூடிய இந்த கிளிப்பிங்லேயே அவ்வளவு முரண்பாடை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது நபித்தோழர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு பின்பற்றுவதற்கு முகாந்தரம் இருக்குது அப்படிங்கிறார். இவரே இதற்கு முன்பு பேசிய ஒரு வீடியோல அதுக்கு முகாந்திரமே இல்ல, ஆதாரமே இல்ல என்று இவரே பேசியதை பார்க்கிறோம். அந்த வீடியோவையும் பாருங்க. இதற்காக சொல்லப்படுகின்ற ஆதாரங்கள் கருத்து முரண்பாடான விஷயங்களில், குர்ஆன் சுன்னால நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களில் இந்த ரீசன் எல்லாம் நியாயம், இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, அவங்களை தான் முற்படுத்தணும் என்ற மாதிரியான ரீசன்கள் சொல்றாங்களே, அதெல்லாம் நியாயமான விஷயங்கள். ஆனால் இமாம் ஷாஃபி சொன்னது போன்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நீங்க தேடி பார்த்தீங்க என்று சொன்னால், குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்பட்ட செய்திக்கோ மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்திக்கோ எதிலும் ஒரு நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துவது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துவது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துவது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. இப்ப இதுல அவர் பேசினதை கேட்டிருப்பீங்க. இதற்கு முன்பு பேசின வீடியோல என்ன சொன்னாரு,
நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் பின்பற்றுபவர்கள் அவர்களுக்கு முகாந்தரம் இருக்குது அப்படின்னார். முகாந்தரம் இல்லன்னு இல்ல, அவர்களுக்கு முகாந்தரம் இருக்குது அப்படிங்கிறார். இந்த வீடியோல என்ன சொல்றாரு, நீங்க 1000 நியாயங்கள் சொல்லலாம், எத்தனை நியாயங்கள் வேணாலும் பேசலாம். அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் நம்மை விட மேம்பட்டவர்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள், அவர்கள் சிறந்த சமுதாயம், இப்படி 1000 நியாயங்கள் சொல்லலாம். எத்தனை நியாயங்கள் சொன்னாலும் இவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதாரமும் இல்லை. சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சிறப்புகள் தொடர்பாக, அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பாக பேசக்கூடிய ஆதாரங்கள் தான். அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே நேரடியாக சொல்லப்படாத விஷயத்துல நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுல, இவர்களை நபித்தோழருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்படி பல இமாம்களே சொல்லி இருக்கிறாங்க என்று இவர் பேசுறார். முன்னாடி வீடியோல முகாந்தரம் இருக்குங்கிறாரு, இந்த வீடியோல நீங்க 1000 விஷயம் சொல்லலாம். அவர்கள் சிறந்தவர்கள் தான், அவங்க நம்மை விட உயர்ந்தவர்கள் தான், ஆனால் பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயுமே இல்ல, அவர்களுடைய கருத்துக்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறார். அப்ப இவர் என்ன கொள்கையில் இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. கொள்கை தெளிவு இருக்குதா? கொள்கையை தெளிவாக சொல்றாரா? நேரத்திற்கு தகுந்தவாறு, இடத்திற்கு தகுந்தவாறு மாற்றி மாற்றி பேசக்கூடியவராகத்தானே இருக்கிறாரு. நம்ம கள்ள சலஃபிகள்னு சொன்ன உடனே ஆஹூன்னு சில பேர் குதிச்சாங்க. ஏன் சொல்றோம்? இவர்கள் தங்களுடைய கொள்கையை எடுத்து சொல்வதிலே பகிரங்கப்படுத்துவதற்கு துணிவில்லாமல் மறைத்து, நேரத்துக்கு தகுந்தவாறு தங்களுடைய கொள்கைகளை வளைத்து திரித்து மாற்றி மாற்றி மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற கள்ள வேலையை இவர்கள் செய்கின்ற காரணத்தினாலதான் கள்ள சலஃபிகள்னு சொன்னோம். அதுதானே உறுதியா இருக்கு. முகாந்தரம் இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல அதுக்கு முகாந்தரமே இல்ல, நீ 1000 நியாயங்கள் சொன்னாலும் அப்படியான ஒரு கட்டளை நமக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வந்திருக்கணும், அல்லாஹுடைய தூதர் இடத்திலிருந்து இருக்கணும், அப்படி ஒரு கட்டளையே இல்ல, நீங்க காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சிறப்புகள் தொடர்பானதுதான் என்று சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்ப எவ்வளவு தெளிவான குழப்பத்தை இவர்கள் விளைவிக்கிறார்கள் என்பதை நாம இந்த நேரத்துல கண்டுகொள்ள வேண்டும். அடுத்த தெளிவான விளக்கம்னு 5 நிமிஷம் கிளிப் போட்டாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய இன்னொரு கிளிப்பையும் பார்த்துட்டு வந்துருங்க. குர்ஆன் சுன்னா மௌனித்த இடங்களில் நபித்தோழர்களுடைய கூற்றுக்களை எடுக்க கூடாது அப்படி என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறார்களோ, எந்த இடங்கள் குர்ஆன் சுன்னா மௌனமாக இருந்ததோ அங்க நபித்தோட செயல்பாடு இருந்தால் அதை எடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொன்னாங்களோ, இந்த 2 பேரும் எதுக்குள்ள வருவாங்க? சலஃபியாக்குள்ள வருவாங்க. இப்ப இதுல என்ன சொல்றாரு? குர்ஆன் சுன்னா மௌனித்த இடங்களில், குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படாத விஷயங்களில் நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்களும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்பவர்களும் சலஃபியாக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக சொல்லப்படாத விஷயங்கள், குர்ஆன் சுன்னாவில் பேசப்படாத விஷயங்கள், மௌனமாக குர்ஆன் சுன்னா இருந்த விஷயங்கள் குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டிருக்காது. அதில் நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களும் சலஃபியாக்குள்ள வருவாங்க. ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறவங்களும் சலஃபியாக்குள்ள வருவாங்க. இதுல ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு அதற்கு பிறகு இன்னொரு கிளிப்பை பார்ப்போம். என்ன கேள்வி? குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத மார்க்க விஷயம் என்ன இருக்குது? குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத மார்க்க விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய வார்த்தையை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். இறைவனுடைய இல்மில் குறை காணுகிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறான். இறைவன் முழுமைப்படுத்திய மார்க்கத்தில் எனக்கு ஒரு தகவல் கிடைக்கவில்லை. இறைவன் முழுமைப்படுத்தியது என்பது குர்ஆனையும் ஹதீஸையும், அதுதான் நமக்கு மார்க்கம். அல்லாஹ் அதை முழுமைப்படுத்தி விட்டதாக சொல்லிவிட்டார். உங்களுக்கு மார்க்கமாக என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை இந்த தூதர் தெளிவுபடுத்தி விட்டார், அதை இந்த தூதர் மூலமாக நான் எடுத்து சொல்லிவிட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி முழுமைப்படுத்தி விட்டேன் என்று இறைவன் சொன்ன பிறகு அதுல ஒரு நபித்தோழருடைய கருத்துல எனக்கு முழுமை கிடைக்குது, இதுல சொல்லப்படாத விஷயத்தை ஒரு நபித்தோழர் சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்படிங்கிற ஒரு கொள்கையில ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் அல்லாஹ்வை குறை காண்றாரு. அக்கீதா பிரச்சனை. அல்லாஹ்வுடைய இல்மை குறை காணுகிறாரு, மார்க்கத்தை குறை காண்றாரு. மார்க்கம் எனக்கு முழுமையா கிடைக்கல, மார்க்கத்துல குறை இருக்குது. இறைவனுடைய ஞானத்தின் மூலமாக கிடைக்காத விஷயம், இறைவன் தெளிவுபடுத்துவதன் மூலமாக கிடைக்காத ஒரு தெளிவு நபித்தோழருடைய விளக்கத்தின் மூலமாக, நபித்தோழருடைய கருத்தின் மூலமாக எனக்கு கிடைக்குதுன்னு சொல்றார். இதை சொல்லிவிட்டு இப்படி ஒரு அக்கீதா பிரச்சனையா இருக்குது, அல்லாஹ்வுடைய குறை காணுகிற விஷயமா இருக்குது. ஆனா அவங்களையும் நாங்க சலஃபியாக்குள்ள சேர்த்துக்குவோம். எவ்வளவு பெரிய வேடிக்கைன்னு பாத்தீங்களா?
நாங்க வந்து சலஃபியாக்குள்ள என்ன பண்ணுவோம், சேர்த்துக்குவோம். யாரே? நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கணும்னு சொல்றவங்களும் நபித்தோழருடைய கருத்துக்களை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றவங்களும் நாங்க சலஃபியாக்குள்ள சேர்த்துக்குவோம். ஏன் இப்படி சொல்றாங்க சொல்லுங்க? ஏன் சொல்றாங்கன்னா இவர்கள் முரண்பட்டு நிக்கிறாங்க. இப்ப முரண்பட்டு நிக்கிறதுனால இந்த சலஃபியா கொள்கை என்பது இவர்கள் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்பவர்களையும் சலஃபியா அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம முரண்பாடு இல்லாத மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து மார்க்கத்துல குறை காண்பது, இறைவனை குறை காண்பது, இறைவனுடைய அதிகாரத்தில் குறை காண்பது, அதை இன்றைக்கு செய்யறாங்க. அந்த கொள்கையில சலஃபியா கொள்கைக்குள்ள இவங்க வந்துருவாங்களாம். ஆனா சலஃபியா கொள்கைனா என்னவா? சரியான பாதைக்கு சலஃபியா கொள்கைன்னு சொல்லப்படும். அடுத்தது பாருங்க, அடுத்த கிளிப்பை பாருங்க. சலஃபியாண்டா என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறை. குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறை அப்படின்னா என்ன? இவர்களுடைய எந்த செயல்பாடுகளும் நபித்தோழர்களுடைய விஷயத்தில் முரண்படாது. எதுல மட்டுமல்ல, அமால்லக மட்டுமல்ல, ரூஹானியத்திலையும் கூட, உயிரோட்டத்திலையும் கூட முரண்படாது. இந்த முறையில் இருந்தால் அதுதான் என்ன? சலஃபியான்ற சொல்லுக்கு அர்த்தம். சரியான கொள்கையில் இருப்பவர்களை குறிக்க இந்த சலஃபியான வார்த்தை பயன்படுத்தப்பட்டதே தவிர இந்த கருத்துக்கு பயன்படுத்தப்படலை. எதுக்கு? இந்த மௌனித்த இடங்கள்ல நபித்தோழர் கொண்டு வைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணப்படலை. எதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது? சரியான கொள்கை, நபித்தோழர்களுடைய கொள்கை எதுவோ, அவங்க குர்ஆன் சுன்னாவை அணுகின முறைகள் எதுவோ அதுலதான் நாங்க இருக்கணும் என்று சொன்னதுக்கு சொல்லப்பட்டதே தவிர இந்த இடத்துக்கு சொல்லப்படவில்லை. அதாவது சலஃபியா கொள்கையில தனிப்பட்ட, அதாவது ஒரு நபித்தோழருடைய கருத்துக்களை ஆதாரமாக குர்ஆன் பேசாத விஷயங்களில் நபித்தோழருடைய கருத்துக்களை ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்பவர்களும் சலஃபியாக்குள்ள வருவாங்க. இந்த அதே வீடியோல இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதை ஆதாரமாக எடுக்கலாமா கூடாதாங்கிற பிரச்சனை, அதை ஆதாரமாக எடுத்தாதான் சலஃபியாங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சலஃபியானா சரியான பாதையில் பயணிப்பவர்கள், சரியான பாதையில் பயணிப்பவர்கள் சொல்றீங்கல்ல, இது சரியான கொள்கையா? அல்லாஹ்வை குறை காணுகின்ற விதத்திலே, இறைவனுடைய மார்க்கத்தை குறை காணுகின்ற விதத்திலே எனக்கு முழு தகவல் கிடைக்கல, முழு விளக்கம் கிடைக்கல, முழுமையாக எனக்கு மார்க்கம் கிடைக்கல, ஒரு நபித்தோழர் வந்து சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு முழுமை கிடைக்குதுன்னு சொல்வது சரியான ஒரு அக்கீதாவா, சரியான பாதையா? அது மார்க்கத்தையும் இறைவனையும் குறை காணுகின்ற விஷயம் இல்லையா? அப்ப அதையும் சரியான பாதைன்னு சரி கண்டிருக்கிறாங்க. சரியா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? நபித்தோழருடைய அந்த ஓட்டத்துக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், குர்ஆன் ஹதீஸ் ஒட்டுமொத்தத்திற்கும் நபித்தோழர்கள், எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து இதுதான் விளக்கம்னு எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? இதை வச்சுதான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை எதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்க என்ன சொல்றோம்னா தனிப்பட்ட நபித்தோழரை எடுக்க வேண்டும் என்று நாங்க சொல்லல அப்படின்னு இப்படி ஒரு சாரார் எடுக்கணும்னு தெளிவாக பிரச்சாரம் செய்யறவங்க ஒரு குரூப், அவங்கள கூட சரின்னு விட்டுறலாம். ஏன் சரின்னு விட்டுறலாம்? அவங்க சரி நான் அசத்தியத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கறத தெளிவாக பகிரங்கமாக துணிச்சலாக பேசிட்டு போயிடுறாங்க. இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறது தெரியுமா? தனிப்பட்ட சஹாபியினுடைய கூற்று ஆதாரமாக எடுக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸினுடைய ஓட்டத்தை நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறையில போகணும் அப்படின்னு ஒரு மாதிரியா மூடலாக சூசகமாக சொல்வது. நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறைனா அப்படின்னா என்ன? அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. அப்ப ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சேர்ந்து ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இதுதான் விளக்கம்னு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் சேர்ந்து இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா? அப்ப எதை நீங்க சொல்ல வரீங்க? ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சேர்ந்து ஒரு மார்க்க விவகாரத்தில் இதுதான் முடிவுன்னு எந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க? அதை சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்லவே முடியாது. அப்படி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பாருங்க இப்னு அப்பாஸ் சொல்லி இருக்கிறாரு, இந்த பாருங்க இப்னு உமர் சொல்லி இருக்கிறாருன்னு தனிப்பட்ட நபித்தோழருடைய கருத்தை தான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய முடிவுன்னு மக்களை இப்படி முன்னுக்கு பின் முரணாக மக்களை குழப்பக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சலஃபியா கொள்கை என்றால் நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்களும் வருவார்கள், ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதும் வருவாங்க. இரண்டு பேருமே சலஃபியாக்கள் அடங்குவாங்க. நபித்தோழருடைய கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் சலஃபியான்னு கிடையாது. நபித்தோழர்களுடைய அணுகுமுறையில போறவங்க தான் சலஃபியா, நபித்தோழர்களுடைய சத்திய கொள்கையில் இருப்பவங்க தான் சலஃபியா. ஏன் இந்த திணறல், ஏன் இந்த முரண்பாடு? யோசிச்சு பாருங்க. சத்தியத்துல இல்லைன்னா, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஒரு பாதையில இல்லைன்னா இப்படிதான் முரண்பட வேண்டியது இருக்கும். அப்ப இப்படி முரண்படக்கூடியதை இவர்களுடைய அந்த உரைகள் இருந்து இந்த கிளிப்பிங்கில் இருந்து நம்மால் பார்க்க முடியும். அப்ப எதுதான் நீங்க சலஃபியா கொள்கைன்னு சொல்றீங்கல்ல,
நபித்தோழருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது, நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறை. உங்க கருத்து ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நிலைப்பாடு, ஏன் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதா நிலைப்பாடு. நீங்க நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறை தான் சலஃபியாங்கிறீங்கல்ல. முரண்படாத அணுகுமுறைன்னா என்ன? பின்பற்றதானே சொல்றீங்க. நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விளக்க சொன்னாரோ அதை மட்டும் தான் ஏத்துக்கணும், மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை மட்டும் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. அதை வேறு வார்த்தையில் சொல்லாமல், ஓப்பனாக சொல்லாமல் இப்படி மாற்றி மாற்றி பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். சரி, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்றிணைஞ்சு ஃபஹ்மு சஹாபா, இஜ்மா சஹாபான்னு ஒரு குழப்பம் குழப்பறீங்கல்ல, அதுக்கு என்ன? அப்படி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க? மார்க்கத்தில் இல்லாததை அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களா? அப்படி எல்லா சஹாபாக்களும் எடுத்த முடிவு ஏதாவது ஒன்ன காட்டுங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எதுவுமே கிடையாது. இல்லாத விஷயத்தை அவங்கள்ட்ட இருந்து தேடணுங்கிறதே முதல்ல தவறான ஒரு நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர் பேசின, இதுக்கு முன்பு பேசின ஒரு பழைய வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இவரே இதற்கெல்லாம் பதிலையும் கொடுக்கிறார். உதாரணமாக என்னது, ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்றாரு, குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்படல, மறைமுகமாக புரிஞ்சு கொள்கின்ற வண்ணம் குர்ஆன் வசனங்கள் எப்படியும் இருக்கும். ஏன்னா குர்ஆன்லையும் சுன்னாலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் உலகத்துல நேரடியாக சொல்லப்படாட்டியும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக சொல்லப்படாத ஒரு விடயம், ரெண்டு விஷயங்களை வச்சு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம். ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, நாங்க புரிஞ்சதுக்கு அந்த சஹாபிக்கு முரண், இந்த சஹாபியை நாங்க பின்பற்றணும், நாங்க செஞ்ச அந்த விளக்கத்தை நாங்க அதாவது புரிந்து கொண்ட விளக்கத்தை விட்டு அந்த சஹாபிய விளக்கத்தை தான் பின்பற்றணும், அதுதான் சலஃபியா அப்படி என்று கொஞ்சம் பேர் சலஃபியாவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சலஃபியாவே அல்ல. அப்படி இஸ்லாமிய சமுதாயம் அப்படி புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஒரு சஹாபியிட கூற்றை ஒரு மார்க்க சட்ட பிரச்சனையில் பின்பற்றுவதான் சலஃபியாண்டு விளங்கினதே பில. முதலாவது அப்படி ஒரு ஆதாரம் யாரும் காட்டவும் முடியாது. அது சலஃபியாண்டு அப்படி இருந்தா நாங்க அதை பாத்திலோன்னு சொல்லிடுவோம். இதுல என்ன சொல்றாரு? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படாத ஒரு விஷயம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் மறைமுகமாகவாவது சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். இப்ப மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறீங்க, இது சரி. மறைமுகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதுவும் குர்ஆன் தானே. அப்ப மறைமுகமாக சொல்லப்பட்ட விளக்கத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் குர்ஆன் சொல்லுகிறது என்பதுதானே, அதையும் பார்க்கணும். இப்ப மறைமுகமாகவோ நேரடியாக சொல்லப்பட்ட விஷயத்துல ஒரு நபித்தோழருடைய கருத்தை படுத்த வேண்டும், அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குர்ஆன் ஹதீஸை பார்க்கிறோம், நாம ஒண்ணு விளங்குறோம், ஒரு நபித்தோழர் ஒண்ணு விளங்கி வச்சிருக்கிறாரு, அதைத்தான் எடுக்கணும், நம்முடைய விளக்கத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்வது கிடையவே கிடையாது. அது சலஃபியாவே கிடையாது, அது பாத்தில் அப்படிங்கிறார். அப்ப நபித்தோழருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, அது பாத்தில். அது அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் வேணும். நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துங்க ஆதாரம் வேணுமே. அப்படி ஒரு ஆதாரமும் இல்லையே, அப்படி எந்த உத்தரவும் குர்ஆன்ல வரலையே, ஹதீஸ்ல வரலையே அப்படின்னு இவர் தானே சொல்லி இருக்கிறாரு. அப்ப அங்க மட்டும் என்ன முகாந்திரம் இருக்குது? இதுக்கு இப்ப பேசுற வீடியோல என்ன இருக்குதா? வந்துருச்சா? முகாந்திரம் வந்துருச்சா? நபித்தோழருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு முகாந்திரம் வந்துருச்சா? இதற்கு முன்பு பேசும்பொழுது முகாந்திரம் இல்ல, ஆதாரம் இல்ல, அப்படி சொல்வது சலஃபியாவே இல்ல, அது பாத்தில் அப்படின்னு பேசுறீங்களே. அப்ப ஒரு நபித்தோழருடைய கருத்துக்கள் அது ஆதாரமாக எடுக்கணும், முற்படுத்தணுங்கிறது மார்க்கத்துல எங்கேயுமே இல்லை. இன்றைக்கு இந்த நவீன சலஃபிகள் எப்படி எல்லாம் பேசுறாங்க. நீங்க ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரீங்க, உங்க முடிவை ஏத்துக்கணும், சஹாபியினுடைய முடிவை ஏத்துக்க கூடாது, நாங்க சஹாபாக்களுடைய முடிவை முற்படுத்தணும்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இங்கே என்னதான் போடுறது? சென்டிமெண்ட் போடுறது, ஆதாரத்தை போடுறது கிடையாது. நாம என்ன சொல்றோம்? நம்ம யாருடைய கருத்தை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனால் அது அவரவர்களுக்கு சரின்னு படணும். நபித்தோழர்களுடைய கருத்துக்கள் என்பது, அவர்களுடைய விளக்கம் என்பது உங்களுக்கு சரியாக படாவிட்டாலும் நீங்க அதைத்தான் முற்படுத்தணும், அதைத்தான் நீங்க சரி காணணும். அவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்க கூடாதுங்கிறது இன்னைக்கு நவீன சலஃபிகள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இது வழிகேடா இல்லையா? இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு வழிகேடு. அவர்கள் விளக்கத்தை தாண்டி நீங்க புரியக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு புரிய தெரியாது, நீங்கள் புரிவது தவறாக இருக்குங்கிறீங்களே. அதற்கும் இவர் ஒரு பதில சொல்றாரு, அதையும் கேட்டு வந்துருங்க. சூழ பின்பற்றுங்கன்னு சொல்லுது. அல்லாஹ் தஆலா மக்கத்து காவிர்களுக்கு குர்ஆனை இறக்கி வச்சேன்னு சொல்லக்கூடிய ஹுக்மன் அரபியன், உங்களுக்கு அரபு மொழியில இறக்கி வச்சது நீங்க விளங்கத்தான்றான், அரபு மொழியில இறக்கி வச்சதே நீங்க விளங்கத்தான் சொல்றான். அவ்வளவுதான். விளக்கத்துக்கு மொழி தெளிவு இருந்தால் மாத்திரம் என்னது போதுமானது. நிறைய செய்திகள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இதை தவிர ஒரு நபியுடைய ஒரு சஹாபியுடைய விளக்கத்தை ஊடகமா வைங்கன்னு சொல்லி எங்கே இல்லை. ஒரு உதாரணம், ஒரு சட்ட பிரச்சனை ஆய்வு செய்கிறோம். ஒரு அதாவது என்னது, பெண்களை தொட்டால் உதவ முடியுமா இல்லையா? ரைட். இப்ப இந்த சட்ட பிரச்சனை ஆய்வு செய்யக்குள்ள நான் குர்ஆன்ல சொன்னால பாக்குறேன், நேரடியாக இந்த செய்தி சொல்லப்படலன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு
சொல்லப்படலைன்னு வைங்க. அப்படி சொல்லப்படாத நேரத்தில் இது சரியா அது சரியா நான் முடிவெடுக்கல பாக்குற ஒரு சஹாபி என்ன செஞ்சுக்கிறாரு, முறியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. முறியும் என்று சொன்ன உடனேயே நான் முடியாதுன்னு முடிவெடுத்தாலும் அந்த சஹாபி முறியும் என்று முடிவெடுத்துக்கிறாரு. நேரடியாக விளங்க முடியாத விஷயத்தை மறைமுகமாக தான் 2-3 ஆதாரங்களை வச்சு விளங்க வேண்டிய விஷயத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து வருது, சஹாபிக்கு ஒரு மாற்று கருத்து வருது. அதை ஃபாலோ பண்ணா தான் சலபியான்னு சொன்னா அது பிழையே பிழை. அப்ப இதுல என்ன சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ் விளங்குறதுக்கு அரபு மொழி தெரிஞ்சா போதும், அது தெரிஞ்சா நம்ம எடுத்துக்கலாம், அதையிலிருந்து நாம அறிந்து கொள்ளலாம், விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஒரு கருத்து முரண்பாடு வருது, ஒரு மசாயில் சட்டத்துல ஒரு பிரச்சனை வருது, ஒரு சட்ட பிரச்சனை வருது, அதுல ஒரு நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு கருத்து வருது, இதுல அவங்க கருத்தை வந்து நீங்க விடக்கூடாது, இந்த கருத்தை தான் உங்க கருத்தை விட்டுறணும், அவங்க கருத்தை தான் நீங்க ஏத்துக்கணும், இப்படி சொல்வது தவறானது, அது பிழையான கொள்கை அப்படின்னு ஒரு சொல்றாரு. இன்னைக்கு ஏன் இப்படி மாத்துறீங்க, இப்ப ஏன் மக்களை குழப்புறீங்க, நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறையில தான் போகணுங்கிறீங்க. நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரணாக இருந்தாலும் உங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்கல்ல, முரணாக இருந்தாலும் நீங்க எந்த விளக்கம் விளங்கி இருக்கிறீங்களோ, உங்களுடைய விளக்கம் எதை சொல்லுதோ, எதை நீங்க சரி காண்றீங்களோ, அது இதுல தவறுகளுக்கு என்ன நியாயங்கள் சொல்றீங்களோ, அப்ப அதை நீங்க ஏத்துங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை ஏத்துங்க. என்ன நீங்கள் விளங்குவதற்காகத்தான் குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொல்றீங்கல்ல. இப்ப இந்த விளக்கம் எங்க போனுச்சு, இந்த கொள்கை எங்க போனுச்சு? இப்போ என்ன பண்றீங்க, நபித்தோழர்களுடைய அணுகுமுறைக்கு முரண்படாம போகணும், நபித்தோழர்கள் ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சேர்ந்து அணுகி இந்த முடிவை சொல்லி இருக்கிறாங்க எங்க இருக்கு? தனித்தனி நபித்தோழர் தானே பேசுறீங்க, தனித்தனி நபித்தோழருடைய கருத்தை தானே ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி இவர்கள் முரண்பட்டு இந்த கொள்கையிலே தெளிவில்லாமல் இருக்கக்கூடியதை இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது. அப்ப நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ, நபித்தோழர்களுடைய கருத்துக்களை முற்படுத்த வேண்டும் என்பதோ, நபித்தோழர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக நாம் சிந்திக்கவே கூடாது என்பதோ எந்த இடத்திலையும் மார்க்கம் நமக்கு சொல்லல. மார்க்கம்ங்கிறது குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸுடைய போங்கிலேத்தான் போக வேண்டுமே தவிர, ஒரு நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்தே தெரிவிக்க கூடாது, அந்த ஓட்டத்தில் போகணும், அந்த அணுகுமுறையில போகணுங்கிறது அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை இவங்க கருத்து கொடுக்குறீங்க. நீங்க அந்த வார்த்தையில சொல்லாவிட்டாலும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படக்கூடாது என்று சொன்னால் எப்படியான ஒரு விஷயம் வருமோ அதை தான் இங்க வருது. நீங்க சொல்றீங்கல்ல, அடுத்தது வரும், அந்த கிளிப்பு வரும். அடுத்து என்ன சொல்றாரு, அபூஜஹலை பின்பற்றலாமா, நம்ருதை பின்பற்றலாமா, ஃபிரௌனை பின்பற்றலாமா, அபூபக்கரை பின்பற்றலாமான்னு எப்படி வந்து சேருது பாருங்க, அதை பின்னாடி பார்ப்போம். இதே மாதிரி இதுலயும் கேட்கலாம் தானே, குர்ஆன் ஹதீஸில் வந்து தவறு வருமா, ஹதீஸ்ல தவறு வருமா, வராது. நபித்தோழர்களுடைய கருத்தில் தவறு வருமா, வரதான் செய்யும். அப்ப நபித்தோழருடைய கருத்துக்கு முரண்படக்கூடாது அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அந்த இடத்துல தானே கொண்டு போய் வைக்கிறீங்க. குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, ஹதீஸுக்கு முரண்படக்கூடாது, நபித்தோழர்களுக்கு முரண்படக்கூடாது என்று குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த அந்தஸ்தை கொண்டு போய் வைக்கிறீர்களோ அதை தானே இங்கேயும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்ப இதைத்தானே வழிகேடுன்னு சொல்றோம், இதைத்தானே தவறான பாதை என்று சொல்லுகிறோம். ஏன் இப்படி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, ஆனா பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பின்பற்றுபவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, இதெல்லாம் இப்ப பேசுற பேச்சு இல்ல. பின்பற்ற கூடாது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அதுல எல்லாமே சொல்லப்பட்டுடுச்சு, அதுல சொல்லப்படாத விஷயம்ங்கிறது எதுவும் இல்ல, அதுல நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்தணுங்கிறதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்ல, இதெல்லாம் முன்னாடி பேசின பேச்சு. அப்ப ஏன் இந்த தெளிவற்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதைத்தான் நாம இப்போ கேள்வியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த ஒரு வீடியோவை பாருங்க. பின்பற்றக்கூடாது வார்த்தை, இது நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை இருக்குது. இதுதான் அக்கீதாவுக்கு முரண். நீங்க நபித்தோழருடைய கருத்தை எடுத்தீங்களோ எடுக்கலையோ, இந்த வார்த்தை இருக்குது அக்கீதாவுக்கு முரண். அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதீன தபஊஹும், யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இல்ல அது என்ன விளக்கம் தெரியுமா? விளக்கம் இரண்டாவது. இப்ப இதுல என்ன சொல்றாரு, அந்த 5 நிமிஷம் வீடியோ சொன்னோம்ல, அதுல உள்ள பகுதி தான் இது. நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது அக்கீதாவிலேயே பிரச்சனை. நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு, நபித்தோழருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறார். பின்பற்றக்கூடாதுன்னா அதுவும் பின்பற்றக்கூடாதானே, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா கருத்துக்களை எதுக்காக ஏத்துக்கிறாங்க, பின்பற்றதுக்கு தானே ஏத்துக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாதான். ஏன் சொல்லக்கூடாதான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான்ல. அப்ப அல்லாஹ்வே சொல்லிட்டாங்கும் பொழுது நீங்க பின்பற்ற கூடாதுன்னு தலைப்பெல்லாம் போடக்கூடாது, பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் தெரியுமான்னு ஏதோ யாரோ கொடுக்கிற விளக்கம் மாதிரியும், இவருக்கு அந்த விளக்கத்துல உடன்பாடு இல்லாத மாதிரியும்
அதுக்கு அந்த விளக்கம் தெரியுமா, அந்த விளக்கம்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு அதை தள்ளுறாரு. அந்த வசனத்துக்கு என்ன விளக்கங்கிறத இவரே கொடுக்கிறாரு, அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஒன்று அல்லது அல் முஹாஜிரூன் அதாவது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அதாவது யாரெல்லாம் அவர்களோட இந்த நபித்தோர்களை பின்பற்றுகிறார்களோ, முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றுகிறார்களோ, இஹ்சானோடு பின்பற்றுகிறார்கள் செய்தியை முன்வைப்பார்கள். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினேன். இஹ்சானோடு பின்பற்றுவதில் நபித்தோழர்களும் வராங்க, நபித்தோழர்கள் இஹ்சானோட பின்பற்றிக்கிறாங்க. காலித் பின் வலீத் முஹாஜிர்களை பின்பற்றணும். அப்ப அதனால அந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல. அதுல பின்பற்றுதல்ன்றது என்ன, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்ன இஸ்லாத்தை ஏத்துக்கின்றாங்க. எவங்க பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லி முறையாக இஸ்லாத்துக்குள்ள வராங்களோ அவங்கள பின்பற்றினாங்க. இப்ப இதுல பாருங்க, பின்பற்றுவதற்கு இந்த வசனத்துல ஆதாரமே இல்ல அப்படின்னு யார் சொல்றா? இவர் தான் சொல்றாரு. இதை யாரோ சொல்ற விளக்கம் மாதிரி சொன்னார்ல, இவரே என்ன சொல்றாருன்னா வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அப்படிங்கிற அந்த வசனத்துல பின்பற்றுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அது எதை பத்தி பேசுதுன்னா, அவர்கள் 2 பேருமே நபித்தோழர்கள் தான். முதலாவதாக ஹிஜ்ரத் செய்து முந்தி போனவங்க ஒரு சாரார், அதற்கு பின்னால வந்தவங்க. காலித் பின் வலீத் எல்லாம் பின்னாடி வந்தவர். அவர் முன்னாடி இருக்கிறவர்களை பார்த்து அவர்களை பார்த்து இந்த இஸ்லாத்திற்கு வந்தார் என்றால் அதுதான் இத்தபாஹும் பிஇஹ்சான். இது பின்பற்றுவதை பற்றி பேசல அப்படிங்கிறார். நாமளும் அதுதானே சொல்றோம். நபித்தோழர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அது போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நபித்தோழர்கள் தியாகம் செய்தார்கள், நீங்களும் அதே போல தியாகம் செய்யுங்கள். நபித்தோழர்கள் தர்மம் செய்தார்கள், அது போல நீங்களும் தர்மம் செய்யுங்கள். நபித்தோழர்கள் அர்ப்பணிப்போடு நடந்தார்கள், அது போன்று நீங்களும் அர்ப்பணிப்போடு நடங்கள். நபித்தோழர்கள் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடு இருந்தார்கள், அது போன்று நீங்களும் ஆர்வத்தோடு இருங்கள். இதைத்தானே சொல்றோம். ஆனா அதை பத்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன சலஃபிகள் அதை பத்தியா பேசுறீங்க? அந்த பின்பற்றுதலை பத்தியா பேசுறீங்க? அந்த ரோல் மாடலை பத்தியா பேசுறீங்க? அந்த ரோல் மாடலை பத்தி பேசல. அவங்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விஷயம் நபித்தோழர்களுடைய கருத்தில் வரும், அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று பின்பற்றுவதை பற்றி பேசுறீங்க. அப்ப பின்பற்ற கூடாதுன்னு தானே சொல்லணும். அதைத்தானே நீங்களும் சொல்றீங்க. அந்த வசனத்தில் அப்படியாக பின்பற்றுவதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு தானே சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சலஃபிகள் அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்பற்ற வேண்டும், நபித்தோழருடைய கருத்துக்களை ஆதாரமாக எடுக்க வேண்டும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்பற்ற வேண்டும்னு பேசக்கூடியவர்களுக்கு பின்பற்ற கூடாது. அவன் எந்த நோக்கத்துல பின்பற்றத சொல்றான்? நவீன சலஃபிகள் இன்னைக்கு நீங்க எந்த நோக்கத்துல பின்பற்றுதல சொல்றீங்க? ரோல் மாடலை பத்தியா பேசுறீங்க? நபித்தோழர்கள் எப்படி அபூ தல்ஹா தர்மம் செய்தாரோ, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி தர்மம் செய்தாரோ, அதுபோல நீங்களும் தர்மம் செய்யுங்கள். இப்ப இத பத்தியா பேசுறீங்க? அவர்களுடைய கருத்துக்களை ஆதாரமாக கொள்றதை பத்தி பேசுறீங்க. ஆதாரமாக கொள்றதை பின்பற்றுவதை பற்றி பேசினா பின்பற்ற கூடாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்ப அதை பத்தி பேசும்பொழுது பின்பற்ற கூடாதுன்னு சொல்றதே அக்கீதா பிரச்சனை. ஏன்னா அல்லாஹ்வே பின்பற்ற சொல்லிட்டான், நீங்களே சொல்லிருக்கிறீங்க அந்த வசனம் பின்பற்றத பத்தி பேசலன்னு. அப்ப ஏன் இப்ப ஏன் இந்த திடீர் மாற்றம்? யாருடைய அழுத்தம் அல்லது எந்த நிர்பந்தத்துல இப்படி பேசுறீங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். அப்ப அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடுங்க, இன்னொரு கிளிப்பையும். நபித்தோழர்கள் சிறந்தவர்கள் தான், ஆனால் வெட்டி கொண்டார்கள். இது என்ன இஹ்சான் இல்ல. நபித்தோழர்கள் வெட்டி கொள்ளவே இல்லை, அவருடைய இஹ்லாஸ் அந்த இடத்துல அவர்களுக்கு யுத்தத்துக்கு செல்ல வைத்தது. இது இஹ்சான். இப்ப இந்த கிளிப்பை பாருங்க. இந்த இஹ்சான் வருதுல, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் பின்பற்றுவது, பின்தொடர்வது அப்படின்னு வருதுல. நல்ல முறையில்னா என்னவா? நபித்தோழர்களிடத்தில் ஒரு தவறு இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாதான். அதாவது தவறு இருந்தது, அல்லாஹ் அதை மன்னிப்பான்னு சொல்றது வேற. அப்படிதான் நாம சொல்லுகிறோம். அல்லாஹ் நபித்தோழர்களிடத்திலும் சில தவறுகள் இருந்தது, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான், அவர்களுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கறதாக தான் நாம சொல்லுகிறோம். இவங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாதா? தவறே செய்யவில்லைங்கணுமா, நபித்தோழர்கள் வெட்டி கொள்ளவே இல்லை அப்படிங்கணுமா. சண்டை போட தானே செஞ்சாங்க நபித்தோழர்கள். ஏன் இப்படி சென்டிமெண்ட் ஆதாரமாக்குறீங்க? சென்டிமெண்ட்டை ஏன் இங்க வந்து கொண்டு வரீங்க? இருப்பதை சொல்லணும் தானே. நபித்தோழர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சில சண்டைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அவர்களுக்கு மத்தியிலே வெட்டி கொண்டார்கள். அப்படி கொண்டாலும் அவர்களை பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்படித்தானே நாங்க சொல்றோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க புதுசா? இல்ல வெட்டி கொள்ளவே இல்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்பு எப்படி தெரியுமா சொன்னீங்க? தவறுகள் வரும், அவர்களிடத்திலையும் தவறாக விளங்கி இருக்கிறார்கள், அதையும் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த கிளிப்பையும் பாத்துடுங்க. அப்ப இப்படியான வாய்ப்புகள் நபித்தோழர்களுக்கு இருக்கிறது. மாற்று கருத்து கொள்றது, தெரியாம ஒன்று விஷயத்தை மறந்துடுறது, இது போன்ற ரீசன்கள் இருப்பதனாலையும், அது மாத்திரமல்ல குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓடர் ஒன்று வரல, குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓடர் ஒன்று வரல, குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓடர் ஒன்று வரல. நபித்தோழர்களுக்கு மறதி இருக்கும், நபித்தோழர்களுக்கு மாற்று கருத்து இருக்கும், முரண்பாடு இருக்கும், இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் குர்ஆன்ல நமக்கு ஆர்டர் எதுவும் நபித்தோழர்களை பின்பற்ற சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை முற்படுத்த சொல்லி வராததுனாலையும் அவர்களை பின்பற்ற கூடாதுன்னு என்ன பண்றீங்க சொல்றீங்க.
இப்போ உட்கார்ந்துகிட்டு நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் செய்த தவறையும் இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க வெற்றி கொண்டாலும் வெற்றி கொள்ளல அப்படிங்கணுமா. அவர்கள் வெற்றி கொண்டார்கள், தவறாக விளங்கி கொண்டார்கள், மார்க்கத்தில் சில தவறுகளை அவர்கள் செய்தார்கள், ஆனாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இது எங்களுடைய நிலைப்பாடு. இருப்பதை மார்க்கத்தின் அடிப்படையிலே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அந்த நபித்தோழர்களே எப்படி புரிந்து வைத்திருந்தார்களோ அப்படி புரிவது எங்களுடைய நிலைப்பாடு. நபித்தோழர்கள் அப்படித்தானே இருந்தாங்க. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர் பின்பற்றல. உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரவில்லை என்றால் போன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபித்தோழர் சொல்லிட்டாருன்னு ஏத்துக்கிட்டு போகல. அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொரு சாட்சி தானே கேட்டாரு. இது இப்படிதான் நபித்தோழர்களுடைய அணுகுமுறை இருந்தது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நபித்தோழர்கள் சொல்லிட்டாலே அது மார்க்கம் தான் அப்படிங்கிறீங்க. அப்ப நபித்தோழர்களிடத்திலையும் சில தவறுகள் இருந்திருக்கிறது, அவர்களிடத்திலையும் அவர்களும் தவறாக விளங்கி இருக்கிறார்கள், அவர்களும் தவறான புரிதலில் இருந்திருக்கிறார்கள். ருக்கு செய்வது, தயமம் செய்வது உட்பட அடிப்படையான சட்டங்களில் கூட அவர்கள் மாற்று கருத்திலே அவர்கள் முரண்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை. அப்ப தெரியவில்லை என்பது தெரியவில்லைன்னு தானே சொல்லணும். தெரியவில்லைங்கிறத தெரியவில்லைன்னு தானே சொல்லி ஆகணும். அப்ப தெரியவில்லைன்னா தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது, தெரிஞ்சிருந்தாங்க அப்படியா சொல்ல முடியும். அப்ப ஏன் என்ன சொல்ல வரீங்க? அப்ப நபித்தோழர்களுக்கு தவறே வராதுன்னு சொல்ல வரீங்களா? தவறுன்னு சொல்லிட்டு அது அவர்களை பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். இப்ப இன்னொரு ஆர்டிகல் கூட இதோ சொல்லிடுவோம். சின்ன ஒரு ஆர்டிகல் முகநூல்ல, இந்த சலஃபிகள் அப்படிதானே முகநூல்ல தானே பரப்புவாங்க. முகநூல்ல ஒரு உமர் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் பிதாத்வாதி என்று சொல்வீர்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் முத்தலாக் கொண்டு வந்தாங்க, பிதாத்வாதின்னு சொல்லுவீங்களா? நாங்க இதை பற்றி தெளிவாக ஏற்கனவே இதெல்லாம் இந்த கேள்வி இவங்க ஏதோ புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. பரேலவிகள் இதற்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. பரேலவி கொள்கை இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்பே இது போன்ற கேள்வியை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? 2 பாங்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார், அவரை பிதாத்துவாதி என்று சொல்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே நாம இதுக்கு பதிலை எழுதி நம்முடைய ஆன்லைன் டிஎன்டிஜேவில் இன்றைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு புரிதலில் செய்தார், அவர் எந்த நோக்கத்தில் செய்தார், அவர் அறிவிப்பாக செய்தாரா பாங்காக செய்தாராங்கிற தெளிவே இல்ல முதல்ல. அப்ப அவர் செய்தது, அவருடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அவரை மன்னிப்பான், அவரை சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களுடைய பிழையை அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நீங்கள் செய்தால் உங்களுக்கு இறைவனுடைய மன்னிப்போ இறைவனுடைய அருளோ என்கின்ற உத்தரவாதம் கிடையாது என்பதை நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பரேலவிகள் எந்த கேள்வியை கேட்டாங்களோ இவங்க அந்த கேள்வியை இப்ப கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு ஏன் ஆதாரத்தை கொடுங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் கேட்கிறோம்ல, அந்த ஆதாரத்தை கெடுங்க. பரேலவிகள் மாதிரி சென்டிமெண்டா உமர் ரலியல்லாஹு அவர்களை இப்ப பிதாத்வாதின்னு சொல்லுவீங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பிதாத்வாதின்னு சொல்லுவீங்க? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க என்ன சொல்றோம்? அவர்கள் தவறாக புரிந்திருந்தால் அவர்களுடைய பிரச்சனை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அது மறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பிதாத்வாதின்னு சொல்லுவீங்களான்னா உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்குதா? நீங்க அவங்க செஞ்சாங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குதா? சரி, நீங்க முத்தலாக்கு கூடும்னு சொல்லுங்க, முத்தலாக்கு கூடும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நபித்தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தானே, முத்தலாக் கூடும்னு சொல்லுங்க. அப்ப என்ன புரிதல்ல பேசுறீங்க? அப்ப இப்படி நபித்தோழர்களுடைய தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அவர்களுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதைத்தான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இவர் என்ன புதுசா நபித்தோழர்கள் வெட்டி கொள்ளவே இல்லைன்னு சொல்லணுமா? இப்ப இது எப்படி சொல்றது? இருக்கு, நடந்தது செய்தியிலே, ஹதீஸ்கள்ல, ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப அதை சொல்லக்கூடாதுன்னா அப்ப ஏன் அப்ப அறிவித்திருக்கே கூடாது? உங்க கருத்துப்படி அந்த தகவல்களை எல்லாம் அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்க கூடாது. அறிவித்திருக்கிறார்கள் என்றாலே அவர்கள் இஹ்சான், உங்க பார்வையில் அவங்க இஹ்சான்ல இல்லைன்னு அர்த்தம். இஹ்சானோட அவர்கள் நடக்கல. நல்ல முறையில் நபித்தோழர்களை பின்தொடரணும், நல்ல முறையில் பின்தொடரணும், அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறீங்கல்ல, செய்யவில்லைன்னு சொல்லணுங்கிறீங்கல்ல. அப்ப ஏன் அறிவித்தவர்கள்லாம் என்ன நிலைமை? அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த நபித்தோழர்கள் இந்த பிரச்சனை நடந்துச்சு, இவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இவர் தவறாக புரிந்து கொண்டார், இந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் இப்படி சண்டை நடந்துச்சுன்னா பதிவு செஞ்சிருக்கிறாங்கல்ல. நீங்க கேட்கிற மாதிரியே கேட்டோம்னா அப்ப புகாரி இமாம் இஹ்சானோடு நடக்கலன்னு சொல்றீங்களா? முஸ்லீம் இமாம் இஹ்சானோடு நடக்கலன்னு சொல்றீங்களா? அறிவிப்பாளர் லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்கள் இஹ்சானோடு நடக்கல, உங்க ஸ்டைல்லே கேட்டா இப்படிதான் கேட்கணும். இதெல்லாம் ஆதாரமாகுமா? ஆதாரத்தை கொடுங்கன்னா இப்படி பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு விஷயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு கிளிப்பை நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா, அந்த ஃபிரௌனை பின்பற்றலாமா, நம்ரூதை பின்பற்ற, ஏதோ ஒரு அறிவார்ந்த கேள்வி மாதிரி கேட்டாருன்னு, அந்த கிளிப்பையும் பார்த்துட்டு வந்துருங்க. நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாத வார்த்தை எப்படி இருக்குது? ஃபிரௌனை பின்பற்றலாமா? நம்ரூதை பின்பற்றக்கூடாது, அபூஜஹலை பின்பற்றக்கூடாது. அதுபோல அதாவது இப்ராஹிம் சத்திர தந்தையை
பின்பற்றக்கூடாது, அபூ லஹப பின்பற்றக்கூடாது, அபூபக்கரை சேர்த்து பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்க அதனுடைய பவர் என்னது. சரியா? பின்பற்றக்கூடாது. உன்னால அந்த லிஸ்ட்ல வருது. இப்ப என்ன சொல்றாருன்னா, நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு இவங்க சொல்றாங்களா, அந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? ஃபிரோனை பின்பற்றக்கூடாது, நம்ரூதை பின்பற்றக்கூடாது, அதாவது அபூஜஹலை பின்பற்றக்கூடாது, அபூ லஹபை பின்பற்றக்கூடாது, அது போல அபூபக்கரை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா எப்படி ஒத்து போகுதா? அந்த வரிசையிலேயே சேர்க்கிறீங்கிற மாதிரி ஒரு அறிவார்ந்த கேள்வி மாதிரி கேட்கிறார். நம்ம அப்படி சொல்லவே இல்லை. நபித்தோழர்களை புகழ்றோம் அப்படின்னு சொல்றீங்களே, நபித்தோழர்களை புகழக்கூடியவர்கள் சேர்க்கக்கூடிய லிஸ்டா இது? நாங்க யாராவது அப்படி சேர்த்திருக்கிறோமா? நபித்தோழர்களை இந்த லிஸ்ட்ல, இந்த ஃபிரௌனுடைய லிஸ்ட்ல, அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய லிஸ்ட்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையோ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையோ சேர்த்திருக்கிறோமா? அப்படி நாங்க சேர்த்ததில்லை. நீங்க உங்களுடைய கருத்தை மக்களிடத்துல கொண்டு போகணுங்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை எங்க போய் சேர்க்கிறீங்க? அந்த லிஸ்ட்ல போய் சேர்க்கிறீங்க. நாங்கள் சேர்க்காததை நீங்களா சொல்றீங்கன்னா நீங்க சேர்க்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி நாங்க என்ன பண்ணல, சேர்க்கல, அப்படி நாங்கள் பார்க்கவே மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம்? சரி, அதே மாதிரி நாங்க ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறோம். நாம என்ன சொல்றோம்? பின்பற்ற கூடாது அப்படின்னா மார்க்க ஆதாரமாக அவர்களை பின்பற்ற கூடாதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதானா? அதான யதார்த்தம். யதார்த்தத்தை பேசுங்க. வஹி வரல, வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். வஹி ரசூலுல்லாஹ்க்கு தான் வந்துச்சு. குர்ஆனும் ஹதீஸும் வஹி, இதை மட்டும் தான் பின்பற்றணும் அப்படிங்கிறோம். அவ பின்பற்றுவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பின்பற்றலாமான்னு கேட்டா பின்பற்றக்கூடாதான், மார்க்க ஆதாரமாக பின்பற்றக்கூடாதான். நீங்க கேட்ட மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், மார்க்க ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், மார்க்க ஆதாரமாக அபூபக்கரை பின்பற்ற வேண்டும். சொல்லுங்க. அப்ப என்ன, அப்ப அந்த லிஸ்ட்ல தான் போய் சேர்க்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த கேள்வி. நீங்க போடுறதெல்லாம் நியாயமா நீங்க கேட்கறதா இப்படி கேளுங்க. நாங்க இப்படிதான் கேட்கிறோம். நாங்க கேட்கக்கூடியது நபித்தோழர்கள் அந்த பாவிகளுடைய லிஸ்ட்ல போய் சேர்க்கல. நாங்க சேர்க்கிறது என்னன்னா, நீங்க அவர்களுடைய கருத்தை மார்க்க ஆதாரமா எடுக்கணுங்கிறீங்க. நாங்க அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் இருக்கிறோம். அப்ப நீங்க சொல்றதா இருந்தா சொல்லுங்க. அல்லாஹ்வை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த லிஸ்டோட போய் சேர்த்தா அப்ப உங்களுக்கு அந்த லிஸ்ட் சரியா இருக்குதா? பின்பற்ற வேண்டும்னு சொல்லுங்க. அப்ப அதுதானே தவறுங்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்ப எவ்வளவு மோசமாக இவர்களுடைய பேச்சுக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்ப இவர்கள் இந்த சலஃபியா என்கின்ற பெயரில இவர்கள் ஒரு வழிகட்ட சிந்தனையை, வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியில, இந்த அறிஞர்களுடைய பாதையில, இவர்களுடைய நபித்தோழர்களுடைய பாதையில போக வேண்டும் என்று திறந்துவிட்டு இன்றைக்கு இஜ்மா அப்படின்னு போய் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவங்க சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்றது, ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய அந்த அணுகுமுறைக்கு முரண்படாத அணுகுமுறைன்னு அதுக்கு நம்ம கேள்விகளை கேட்டுட்டோம். ஒட்டுமொத்த நபித்தோழர்களுக்கு முரண்படாத அணுகுமுறைன்னா ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சேர்ந்து சொன்ன முடிவு என்ன, அதை சொல்லுங்க, அதை லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அப்ப அதுக்கு எந்த பதிலும் வருது? அப்ப கேட்டா ஒவ்வொரு தனி நபித்தோழருடைய கருத்தை சொல்லிட்டு மற்றவங்க ஆட்சேபனை செய்யலைங்கிறது. ஆட்சேபனை செய்யாததெல்லாம் ஒரு ஆதாரமா? இன்றைய காலத்திலேயே, இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலேயே, பல கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் போய் சேரக்கூடிய காலத்திலேயே ஆட்சேபனை ஒருத்தருக்கு வரல அப்படிங்கிறதுனால ஏத்துக்கிட்டாருங்கிறது அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாதானே. ரசூல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியே பல நபித்தோழர்களுக்கு போய் சேராம இருந்திருக்குதே. அப்ப நபித்தோழர்களுடைய ஒருத்தர் சொன்ன கருத்து எல்லாருக்கும் போய் சேர்ந்து இருக்குங்கிறது என்ன உத்தரவாதம்? ரசூலுல்லாவுக்கு பிறகு நபித்தோழர்கள் பல இடங்களுக்கும் பிரிந்துல இருந்தாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு ஒன்ன கூட காட்ட முடியாது. அப்ப அப்படி சொல்லிக்கிட்டு இமாம்கள், அறிஞர்கள் என்று எப்படி எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பாருங்க. இந்த நல்ல அறிஞர்கள் வழியில் வரக்கூடிய நல்லறிஞர்களாக நம்ம இருக்கணும். இந்த இமாம்கள், இமாம் அப்துல் வஹாப், முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஷேக் பின் பாஸ், உசைமீன் அல் உசைமி ரஹிமஹுல்லா, சாலிஹ் ஃபௌசான், இப்படி எத்தனையோ தலை சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆக்கங்கள், கொள்கை விளக்க நூல்கள், அவர்கள் இபாதத்துகள் தொடர்பாக எழுதிய நூல்கள் எல்லாம் இருக்கின்றது. விஷயம் தெளிவாக்கி நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய வேலை என்ன? அதை படிக்கணும், உள்வாங்கணும், அதை மக்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். இப்ப நம்ம எப்படிப்பட்ட அறிஞர்களாக இனி உருவாகணும்னா, அறிஞர்களை சார்ந்த அறிஞர்களாக இருக்கணும். நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றோம், ஒரு கருத்தை சொல்கின்றோம், இந்த அறிஞர்கள் யாருமே சொல்லவில்லை, இந்த அறிஞர்கள் எல்லாம் அதற்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தடம் மாறுகிறோம். நாம் என்ன செய்யறோம்? தடம் மாறுறோம்.
நம்ம சரியான பாதையில போனோம்னு சொன்னா நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பயணமும் நம்முடைய வழியும் நம்முடைய போக்கும் இந்த அறிஞருடைய சிந்தனையும் போக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா அறிஞர்கள் என்பவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு மதரசாவுல போய் உரை நிகழ்த்துறாரு. ஆலிம்கள் உருவாகக்கூடிய ஆலிம்கள் எப்படி இருக்கணுமா, அறிஞர்களுடையக்கு முரண்படாம இருக்கணுமா. அறிஞர்கள்னா யாரு, சஹாபாக்களை மட்டும் இப்ப சொல்லல, இப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு ஹுராஃபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எப்படி யாரெல்லாம் பண்றா, முகமது இப்னு அப்துல் வஹாப் ஹிஜ்ரி 1700 வாழ்ந்தவர், அவருடைய கருத்துக்கு முரண்படாம இருக்கணும். இப்ப தற்காலத்தினுடைய இமாம்கள், இமாம் உசைமி, சாலிஹுல் ஃபௌசான், பின் பாஸ், இவர்களுடைய கருத்துக்களுக்கு முரண்படாம இருக்கணுமா. நீங்க அதுக்கு தாண்டி சிந்திக்க கூடாது. எப்படி எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நீங்க ஒரு கருத்தை எடுக்கிறீங்க, இந்த இமாம்கள்லாம் அந்த கருத்தை சொல்லலைன்னா அந்த கருத்தை நீங்க விட்டுடுங்க, இல்லைன்னா நீங்க தவறான பாதையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தமா. எவ்வளவு பெரிய ஹுராஃபத்தான கருத்து, எவ்வளவு பெரிய அசத்திய கருத்து. இப்படிதான் உங்களுடைய ஆலிம்கள் நீங்க உருவாக்குறீங்களா? இவ்வளவு மோசமான கருத்துன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு என்ன நீங்க பின்பற்றணும்னா அரபு நாட்டுல பிறந்திருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன நபித்தோழர்கள்லாம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு அரபு நாட்டுல பிறந்திருந்தா போதும். ஏன் பின்பாஸ், சாலிஹுல் ஃபௌசான், உசைமீன்லாம் இப்ப தற்கால இமாம்கள் தானே, அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க இப்ப வந்துட்டீங்கன்னா அப்ப என்னதான் இருக்குது. நீங்க யாருமே சிந்திக்க கூடாது. தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே சிந்திக்க கூடாது. அரபு நாட்டுல பிறந்திருந்தா சிந்திக்கலாம். அரபு நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு முரண்பாடா நீங்க யோசிக்க கூடாது. யோசிச்சா நீங்க அசத்தியத்தில் இருக்கிறீங்க, தவறான கொள்கையில் இருக்கிறீங்கன்னு பேசுற அளவுக்கு வழிகட்டு போறீங்களே. இதைத்தானே நம்ம சொல்றோம், இதைத்தானே நம்ம மக்கள் மத்தியில தவறான கொள்கை, வழிகட்ட கொள்கை, கள்ள சலஃபிகளுடைய கொள்கை என்று சொல்லுகிறோம். அப்ப இத இன்றைக்கு 5 நிமிட காணொளி அருமையான விளக்கம் என்று எவ்வளவு முரண்பாடு பார்த்தோம், எவ்வளவு மோசமான கருத்துக்கள், முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள், நேரத்திற்கு தகுந்த மாதிரியான கருத்துக்கள், இவர்கள் திறந்து விடக்கூடிய வழி இப்ப கடைசியா பார்த்த இந்த கிளிப்பிங்ல தான் இந்த கொள்கைக்கு தான் போய் சேர்க்குது. இப்படிப்பட்ட ஒரு தவறான வழியை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப மக்கள் மத்தியிலே உணர்த்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே விடுத்த அந்த விவாத கவுண்டவுன் வருஷ கணக்கில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு நீங்க ஒரு பதிலை சொல்லி மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்கு முன்வர மறுக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த திராணி இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மத்தியிலே கொள்கை தெளிவு இல்லை, உங்களுக்கு மத்தியிலே முரண்படுகிறீர்கள், 1000 கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்க, அக்கீதா பிரச்சனை உங்களுக்கு மத்தியில இருக்குது. அதனாலதான் விவாத களத்துக்கு சத்தியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த மறுக்கிறீங்க. அதைத்தான் நம்ம திரும்ப நினைவூட்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்துல சிலர் தன்னை யாரும் கண்டுக்கலன்னு அங்கேயும் இங்கேயும் குறுக்க மறுக்க, உங்க பிரச்சனையில என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு ஓடுறதையும் பாக்குறோம். அவங்கள நம்ம கண்டுக்க தேவையில்லை, ஞாபகமா அவங்களை என்ன பண்ணிடுங்க, மறந்துடுவோம். அப்போ இவர்கள் இந்த சலஃபிகளுக்கு மீண்டும் நினைவூட்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு நாம் கொடுத்த விவாத அழைப்பு இன்னும் இருக்கிறது. தெளிவான கொள்கையை தெளிவுபடுத்துங்கள். உங்களுடைய முரண்பாட்டை முதலில் உங்களுக்கு மத்தியிலே களையுங்கள், களைந்து விட்டு விவாத களத்திற்கு வாருங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.